மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவள் அதை ஒரு முறை பார்த்தாள். அடுத்த நொடியே ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். இன்று அவளுடைய வரவேற்பு நிகழ்ச்சி. குடும்பத்தினர் அனைவரும் கூடியிருந்தனர். இப்போது அவள் எல்லாவற்றையும் மோசமாக சிதைக்கப் போகிறாள். மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மேடையில் இருந்து கீழே இறங்கினாள். அவளுக்கு நேர் முன்னால் அவளுடைய அன்பு கணவன் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். சமந்தா தன்னை நோக்கி வருவதை கண்டு அவன் புன்னகைத்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது புன்னகை மறைந்தது. இந்த நாடகம் போதும், இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வாருங்கள், எனக்கு இப்போதே விவாகரத்து கொடுங்கள் என்றாள் சமந்தா. சமந்தாவின் இந்த வார்த்தைகள் அங்கு இருந்தவர்கள் மத்தியில் ஒரு மயான அமைதியை ஏற்படுத்தியது. ஒவ்வொருவரின் மூச்சும் நின்றது போன்றிருந்தது. அனைவரும் அந்த ஒரு நாள் மணப்பெண்ணை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அர்ணவ் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு பேசும் தெம்பே அற்று போனது. என்ன உளறி கொண்டிருக்கிறாய் என்று ஷியாம் ஆச்சரியத்துடன் பற்களை கடித்தான். அருகில் நின்ற அமிர்தாவின் முகமும் வெளுத்து போனது. தன் சகோதரி சமந்தாவை திரும்பி பார்த்தாள். அவள் அங்கிருந்த அனைவரையும் மோசமாக நிலைகுலைய செய்திருந்தாள். சமந்தா, என்ன விளையாட்டு இது என்று அர்ணவ் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டான். விளையாட்டு என்னோடு தான் நடந்தது. மாமா, அத்தை, நீங்கள் உங்கள் ஆண்மையற்ற மகனை என்னிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அவள் சொன்ன இந்த பெரிய வார்த்தையை கேட்டு அனைவரும் வாயடைத்து போய் சமந்தாவை பார்த்தனர். அவளுடைய முகத்தில் சிறு வெட்கமோ பயமோ அல்லது நடுக்கமோ இல்லை. அவள் அச்சமின்றி அர்ணவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி நின்றாள். அவள் சொன்னதை கேட்டு அர்ணவ் தன் முஷ்டிகளை இறுக்கினான். தேவையில்லாமல் பேசாதே சமந்தா. அர்ணவ் சிம்ம குரலில் கத்த ஒரு கணம் சமந்தா மிரண்டு போனாள். ஆனால் அடுத்த நொடியே அந்த தாக்கத்திலிருந்து மீண்டும் அவனை ஏளனமாக பார்த்தாள். இது தேவையற்ற பேச்சு அல்ல, இது கசப்பான உண்மை. இது உனக்கோ உன் குடும்பத்தினருக்கோ பிடிக்கவில்லை. ஆனால் நான் சொல்வதை கவனித்து கேள் அர்ணவ். எனக்கு இனி உன்னுடன் வாழ விருப்பம் இல்லை. ஒரே இரவில் நீ என் இதயத்தில் இருந்து இறங்கிவிட்டாய். மகேந்திர சிங் உரத்த குரலில் கத்தினார். உன் மனைவியை உள்ளே அழைத்து செல். அவருடைய அதிகாரமான குரலை கேட்டு சமந்தா ஆவேசம் அடைந்தாள். நான் எங்கும் வரமாட்டேன், புரிகிறதா? அவள் மரியாதையின்றி பேசத் தொடங்கினாள். ஷாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை தடுத்து கொண்டிருந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். தன் சகோதரன் அர்ணவிற்காக அவன் பொறுமை காத்தான். என்னால் ஒரு ஆண்மையற்றவனுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாது, கேட்டதா உங்கள் அனைவருக்கும் என்று அவள் கத்தினாள். உடனே அர்ணவ் முன்னே வந்து அவனுடைய கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். நீ இவ்வளவு வெட்கங்கெட்டவளாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. அர்ணவிற்கு அந்த பெண்ணை கொன்று விடலாமா அல்லது தன்னை தானே மாய்த்துக் கொள்ளலாமா என்று தோற்றியது. சமந்தா அவனை மௌனமான பார்வையால் ஊடுருவினாள். அவனுடைய கரிய விழிகளில் அவ்வளவு வலி இருந்தது. ஆனால் சமந்தா ஒரு நொடி கூட இமையை கொட்டவில்லை. அந்த வலியை தன் இதயத்தில் சுமந்து கொண்டே வாழ அவள் விரும்பினாள். மிஸ்டர் அர்ணவ், நான் உன்னுடன் இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என்னை திருப்திப்படுத்தும் தகுதி உன்னிடம் இல்லை. எனக்கு விவாகரத்து. இன்னொரு முறை உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தால் உன்னையும் என்னையும் இங்கேயே தீயிட்டு கொளுத்தி விடுவேன். அவனுடைய ஆக்ரோஷமான கர்ச்சனையில் சமந்தாவின் உதடுகள் தைக்கப்பட்டன. அர்ணவ் அவளை ஒரு உந்துதலுடன் விட்டான். அவள் கீழே விழாமல் தட்டு தடுமாறி நின்றாள். உனக்கு என்னுடன் வாழ விருப்பம் இல்லை என்றால் யாரும் உன்னை வற்புறுத்த மாட்டார்கள். ஆனால் அர்ணவ் செத்து போவானே தவிர உன்னை ஒருபோதும் சுதந்திரமாக விட மாட்டான். அர்ணவின் பேச்சை கேட்டு சமந்தா அங்கிருந்த குடும்பத்தினர் அனைவரையும் ஒரு முறை பார்த்தாள். அமிர்தா அவளை தடுக்க விரும்புவதை போல தலையை அசைத்தாள். அவளுடைய கண்ணீரை பொருட்படுத்தாமல் சமந்தா வாசலை நோக்கி தன் காலடிகளை எடுத்து வைத்தாள். ஷாம் அவளை தடுக்க முன் வந்தான். ஆனால் அர்ணவ் அவனை தடுத்தான். அவளை போகவிடு என்று அவன் சோர்வான ஆனால் உறுதியான குரலில் கூறினான். அண்ணா, அவள் என்னவெல்லாம் உளறிவிட்டு போகிறாள். அவளை நீங்கள் எப்படி? ஷியாமால் பேச முயலவில்லை. அர்ணவின் கோபமான குரல் அவனை கட்டுப்படுத்தியது. ஷாம் தன் தாடையை இறுக்கி கொண்டான். முழு குடும்பத்தின் முன்னிலையிலும் அந்த பெண் அவனுடைய கௌரவத்தை மண்ணை கவ்வ செய்து விட்டாள். ஆனாலும் அர்ணவ் அவள் மீது கை வைக்கவில்லை. மற்றவர்களையும் ஏதும் சொல்ல அனுமதிக்கவில்லை. மகேந்திர சிங் கோபத்துடன் தன் மூத்த மகனை பார்த்தவாறு தலையை உதறிவிட்டு தன் அறைக்கு சென்றார். அர்ணவும் வேகமான படிகளுடன் தன் அறைக்கு சென்று கதவை பலமாக சாத்தி கொண்டான். மெல்ல மெல்ல விருந்தினர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே எஞ்சி இருந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் தவித்தனர்.
சாம் திரும்பி தன் அம்மாவை பார்த்தான். இதையெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் பாக்கி இருந்ததா என்று ஆத்திரத்துடன் கத்தினான். அமிர்தா பயந்து 2 அடி பின்வாங்கினாள். அவளுடைய அந்த நடுக்கம் அங்கிருந்த எவர் கண்ணிலும் படாமல் இல்லை. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், பெற்றோர் இல்லாத பெண்கள் எல்லாம் இப்படித்தான் கேவலமாக நடந்து கொள்வார்களா? அவர்களின் குடும்ப பண்புகள் தானாகவே அழிந்து விடுமா என்று ஷாம் தன் அம்மாவிடம் கேள்வி எழுப்பினான். அவர் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. சமந்தா மற்றும் அமிர்தா இருவரையும் அவர்தான் வளர்த்தார். சிறு வயதிலேயே அவர்களின் பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். உஷா அவர்களை தாயாகவே வளர்த்தார். ஒருபோதும் அவர்களை அந்நியர்களாக கருதியதில்லை. அதேபோல் மகேந்திர சிங்கும் அவர்களை தன் சொந்த மகள்களாகவே பார்த்தார். சிறு வயதில் இருந்தே சீராட்டி வளர்த்ததால் சமந்தாவும் அமிர்தாவும் அவர்களை மாமா, அத்தை என்றே அழைத்து வந்தனர். இதற்காக அவர்கள் இருவரும் ஒருபோதும் வருந்தியதில்லை. மாறாக மகிழ்ச்சியுடன் எல்லா உரிமைகளையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தனர். உஷா அவர்கள் சமந்தா மற்றும் அமிர்தா மூலமாக தன் பெண் பிள்ளை பாசத்தை பூர்த்தி செய்து கொண்டார். ஏனென்றால் கடவுள் அவருக்கு 2 மகன்களை மட்டுமே கொடுத்திருந்தார். பெண் குழந்தை எனும் வரம் அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் தன் ஆசைகள் அனைத்தையும் இவர்கள் இருவர் மீதுமே பொழிந்து வந்தார். உஷா அவர்கள் இருவர் மீதும் எவ்வளவு உண்மையான அன்பு வைத்திருந்தார் என்பதற்கு பெரிய சான்று தன் 2 திறமையான மகன்களுக்கு அவர்களை திருமணம் செய்து கொடுத்ததுதான். சமந்தா மற்றும் அரணவிற்கு திருமணம் நிச்சயமானது. அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பவும் செய்தார்கள். அதனால் இந்த உறவில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அமிர்தா மற்றும் ஷாமின் விஷயம் சற்றே மாறுபட்டது. இருவரின் ஜாதகமும் துளியும் பொருந்தவில்லை. அப்போதுதான் பண்டிதர் ஒரு யோசனை கூறினார். சடங்கு சம்பிரதாயப்படி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு ஜாதக தோஷம் நீங்கிய பிறகு பெண்ணை கணவர் வீட்டிற்கு அனுப்புதல் செய்து கொள்ளலாம் என்று. அதன்படி அவர்களின் விடைபெறுதல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு என முடிவானது. ஆனால் இருவருக்கும் இடையே அன்பு இருக்கிறதா இல்லையா என்பது யாராலும் உணர முடியவில்லை. அமிர்தாவின் பயத்திற்கு முக்கிய காரணமே ஷாமுடனான இந்த பொருத்தமில்லாத திருமணம்தான். மகனே, உன்னை கட்டுப்படுத்திக் கொள் என்று உஷா அவன் தோளை தட்டினார். ஆனால் அவன் அவர் கையை தட்டிவிட்டான். உஷா தன் கோபக்கார மகனை பார்த்தபடி நின்றார். அவன் ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான், ஆத்திரக்காரன். அரணவை தவிர யாராலும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. தன் அண்ணன் அரணவ் மீது அவன் அளவற்ற அன்பு வைத்திருந்தான். இன்று அவன் அண்ணனுக்கு நேர்ந்த அவமானத்தை கண்டு அவனால் பொறுக்க முடியவில்லை. அந்த பெண்ணை சிதைத்து விட வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவன் அண்ணன் வைத்திருந்த அன்பு அவன் கால்களில் சங்கிலியாக கிடந்தது. அவன் ஆத்திரம் மேலும் அதிகரித்தது. மீனா, தண்ணீர் கொண்டு வா என்று வேலைக்காரியை அழைத்தான். அவள் ஓடி வந்து தண்ணீர் கொடுத்தாள். உஷா அந்த தண்ணீர் கிளாஸை சாமியிடம் நீட்ட அவன் அதை ஆத்திரத்தில் தூக்கி எறிந்தான். கண்ணாடி கிளாஸ் சுக்கு நூறாக உடைந்து அமிர்தாவின் காலடியில் விழுந்தது. அவள் பயத்தில் அலறினாள். ஷாமின் கொடூரமான பார்வை அவள் மீது விழுந்தது. அந்நியர்களை இவ்வளவு நம்பாதீர்கள் என்று அப்போதே சொன்னேன். பெண் ஜாதி எப்போது எங்கே துரோகம் செய்வார்கள் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் வளர்ப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததே. ஆனால் சொந்த ரத்தமே வெளுத்து போகும்போது இதில் சொந்தம் என்ன, அந்நியர் என்ன என்று நரேந்திர சிங் கோபத்துடன் சீறினார். பார்த்தீர்களா அண்ணி, இன்று இந்த குடும்பத்தின் மூத்த மகனின் கௌரவம் எப்படி தெருவில் ஏலம் போனது என்று. நம் குடும்பத்தின் வாரிசை ஆண்மையற்றவன் என்று நரேந்திர சிங் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஷாமின் ஆக்ரோஷமான குரல் அவரை நிறுத்தியது. அவனுடைய வெறி பிடித்த கண்களை கண்டு நரேந்திர சிங் அச்சத்தில் எச்சிலை விழுங்கினார். மகனே, நான் அந்த பெண் சொன்னதைத்தான். அந்த பெண் அண்ணனின் மனைவி. அதனால் தான் பேசிவிட்டு போய்விட்டாள். என்று என் அண்ணன் அவளுடனான உறவை தூண்டிக்கிறாரோ அன்று அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத தண்டனையை கொடுப்பேன். ஆனால் என் அண்ணனை பற்றி தவறாக பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. மீறினால் நம் உறவை நான் மறந்து விடுவேன். அவன் கர்ச்சித்தபடி அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னான். சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. உலகத்தாரின் வாயை எப்படி அடக்குவாய்? ஷாம் திரும்பியவன் அவர் சொன்னதை கேட்டு மீண்டும் நின்றான். அவனுக்கு முன்னால் அமிர்தா பயந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்தார். யாராவது என் அண்ணனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் டிஎஸ்பி ஷாம் அவர்கள் நாக்கை பிடுங்கி விடுவான். அது சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்றாந்தாய் உறவாக இருந்தாலும் சரி.
சாம் அருகில் இருந்த மேஜையை ஓங்கி விதைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினான். உஷா தலையை தாங்கியபடி அமர்ந்து விட்டார். சவிதா சீத்தலிடம் ஜாடை காட்டி அவரை கவனித்துக் கொள்ள சொன்னார். அத்தை, தயவு செய்து உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களுடன் இருக்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சீத்தல் அவருக்கு ஆறுதல் கூறினார். சிங் ஹவுஸ் மகிழ்ச்சியின் இருப்பிடமாக திகழ்ந்த அந்த குடும்பத்திற்கு இன்று யாருடைய கண்பட்டதோ தெரியவில்லை. நரேந்திர சிங் என்பவர் மகேந்திர சிங்கின் மாற்றாந்தாய் தம்பி. மகேந்திர சிங் மற்றும் உஷா தம்பதிக்கு 2 மகன்கள், அர்ணவ் மற்றும் ஷாம். அர்ணவ் ஒரு தொழிலதிபர், ஷாம் ஒரு போலீஸ் அதிகாரி, மிகவும் கோபக்காரன். மகேந்திர சிங்கின் நண்பர் அவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே வசித்து வந்தார். அவருக்கு 2 மகள்கள், சமந்தா மற்றும் அவளை விட 2 வயது இளையவளான அமீர்தா. விபத்தில் அவர்களின் பெற்றோர் இறந்த பிறகு சமந்தா மற்றும் அமீர்தாவின் முழு பொறுப்பையும் உஷா ஏற்றுக்கொண்டார். அவர்களை மிகவும் சிறப்பாக வளர்த்தார். நரேந்திர சிங்கிற்கு திருமணம் நடந்தபோது மகன் பிறந்தவுடன் அவருடைய முதல் மனைவி இறந்து விட்டார். பிறகு நரேந்திர சிங் சவிதாவை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். சவிதாவுடன் அவருடைய தங்கை சீத்தலும் அந்த வீட்டிற்கு வந்தார். மனைவியின் மீதான பயம் என்று சொல்லலாமா அல்லது காதல் என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை. நரேந்திர சிங் சீத்தலையும் தன் குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டார். நரேந்திர மற்றும் மகேந்திர சிங் குடும்பத்தினர் ஒரே வீட்டில் தான் வசித்து வந்தனர். சிங் ஹவுஸில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து கொண்டனர். இன்று நீண்ட காலத்திற்கு பிறகு சிங் ஹவுஸில் மகிழ்ச்சி அலை வீசியிருந்தது. ஆனால் சமந்தாவின் வார்த்தைகள் அந்த மகிழ்ச்சியை கரையான் போல அரித்து விட்டன. அர்ணவ் அந்த இருண்ட அறையில் தரையில் அமர்ந்து லைட்டரை மீண்டும் மீண்டும் எரிப்பதும் அணைப்பதுமாக இருந்தான். கடந்த 2 மணி நேரமாக அவன் இந்த விளையாட்டை தான் விளையாடி கொண்டிருந்தான். என்னை திருப்திப்படுத்தும் தகுதி உன்னிடம் இல்லை. அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. அவன் ஆத்திரத்தில் உதடுகளை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். இரவு முழுவதும் என் அணைப்பில் என் தீவிரத்தை தாங்க முடியாமல் தவித்தாளே, இப்போது நான் அவளை திருப்திப்படுத்தவில்லையா? அவன் தலையை சாய்த்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். இரவில் கழிந்த அந்த அழகான தருணங்களே அவனது வாழ்க்கை. ஆம், அவன் அணைப்பில் சிதறி போயிருந்தாள். அர்ணவ், உங்களை அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறி சமந்தா அர்ணவின் நெற்றில் முத்தமிட்டாள். அர்ணவ் தன் காதலின் அடையாளங்களை மலையென பொழிந்தான். அர்ணவ் அந்த இரவு நேர தருணங்களை நினைத்து பைத்தியமாகி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நொடியும் அவனை பாம்பு போல குத்தியது. மாமாவும் அத்தையும் தங்கள் ஆண்மையற்ற மகனை என்னிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அவருடைய இந்த சொற்கள் மீண்டும் அவன் காதுகளில் விஷத்தை கலந்தன. நான் ஆண்மையற்றவனா? இரவு முழுவதும் என் தீவிரத்தையும் வேகத்தையும் தாங்கிக் கொண்டிருந்து விட்டு இப்போது என்னையா? அவன் கோபத்துடன் எழுந்தான். அவன் பார்வை படுக்கையின் மீது விழுந்த போது அங்கு கழிந்த ஒவ்வொரு நொடியும் அவன் கண் முன்னே நிழலாடியது. ஆனால் இந்த முறை அந்த தருணங்கள் அவனை ஈட்டியால் குத்துவது போல இருந்தன. உன் நினைவில்லாமல் என் இதயம் ஒவ்வொரு நாளும் நொறுங்குகிறது. ஒவ்வொரு துடிப்பிலும் உன்னால் ஏற்பட்ட வெற்றிடமே ஒலிக்கிறது. யாரை என் உயிராக கருதினேனோ அவளே எனக்கு பெரிய வழியை தந்து விட்டாள். இப்போது ஒவ்வொரு உறவும் ஒரு முழுமையற்ற கதையாகிவிட்டது. அவன் படுக்கையை ஆத்திரத்தில் களைத்து போட்டான். பக்கவாட்டு மேஜையிலிருந்து அவள் கொடுத்த பரிசை எடுத்தான். அது சமந்தா தன் கைகளால் அர்ணவிற்காக செய்த ஒரு கார்டு. ஒரு நொடியில் அவன் தன் லைட்டரால் அதை தீயிட்டு கொளுத்தினான். அதை படுக்கையின் மீது வீச இப்போது அந்த போர்வை தீப்பற்ற தொடங்கியது. மெல்ல மெல்ல நெருப்பு அந்த படுக்கை முழுவதையும் தன் சுவாலைக்குள் அடக்கி கொண்டது. புகை வெளியேறத் தொடங்கியதும் அனைவரும் அவன் அறையை நோக்கி ஓடி வந்தனர். அர்ணவ், அர்ணவ் மகனே, கதவை திற! அர்ணவ், என் உயிரே! உஷா கதறியபடி அவனை அழைத்தார். அனைவரும் அர்ணவின் அறைக்கு வெளியே நின்றிருந்தனர். எல்லோருடைய முகத்திலும் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. என்ன நடந்தது? இதற்கு இடையில் ஷாம் உள்ளே வந்தான். அர்ணவ் தன்னை உள்ளே வைத்து பூட்டிக் கொண்டான். உள்ளே நெருப்பு எரிகிறது என்று உஷா அழுது கொண்டே கூறினார். ஷாம் கதவை திறக்க முயன்றான். ஆனால் அது உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. மாஸ்டர் சாவிகளை எடுத்து வாருங்கள் என்று அவன் கத்தினான். அமீர்தா உடனே செயல்பட்டு வரவேற்பு அறையின் ராயரில் இருந்த மாஸ்டர் சாவிகளை எடுத்து வந்தார். அதை ஷாமிடம் நீட்ட அவன் சட்டென்று பிடுங்கிக் கொண்டான். பெரும் போராட்டத்திற்கு பிறகு பூட்டு திறக்கப்பட்டது. உள்ளே எங்கும் ஒரே புகை மூட்டமாக இருந்தது.
எல்லோரும் வெளியிலேயே இருங்கள் என்று ஷாம் கூறிவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்றான். ரோஹித்தும் அவனுக்கு பின்னால் உள்ளே வந்தான். நெருப்பு இன்னும் அறை முழுவதும் சூழ்ந்திருக்கவில்லை. அங்கே முழங்காலிட்டு அமர்ந்திருந்த அர்ணவ் கண்ணில் பட்டான். அண்ணா, அண்ணா, நீங்கள் நலம்தானே? ஷாம் அவனை தாங்கி பிடித்து அறைக்கு வெளியே அழைத்து வந்தான். வெளியே அனைவரும் பதற்றத்துடன் காத்து கொண்டிருந்தனர். ஷாமும் ரோஹித்தும் இணைந்து தீயை அணைத்தனர். ஷாம் இருமிக் கொண்டே திரும்பினான். அந்த அறையின் தோற்றமே மாறி போயிருந்தது. அவர்களின் வாழ்க்கையை போலவே எல்லாம் சிதறி கிடந்தது. அதை மீண்டும் சரி செய்வது மிகவும் கடினமாக தோன்றியது. ஆனால் ஷாம் தன் உயிருக்கு மேலான அண்ணனை தேற்ற வேண்டியிருந்தது. இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் ஆகிவிட்டது. மக்கள் சில நாட்கள் பேசுவார்கள், பிறகு எல்லாம் மறந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஷாம் சமந்தாவை தேடாத இடமே இல்லை. ஆனால் அவள் கிடைக்கவில்லை. திடீரென்று அவள் எங்கே மறைந்தாள் என்று தெரியவில்லை. நாட்கள் நகர நகர அவனது கோபம், இயலாமை மற்றும் துக்கம் அதிகரித்துக் கொண்டே போனது. அர்ணவ் தன் அம்மாவுக்காக தன்னை தேற்றிக் கொண்டான். ஆனால் அவன் முன்பை போல புன்னகைப்பதில்லை. இது உஷாவுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. இருப்பினும் தன் மகன் தன்னுடன் இருக்கிறானே என்ற ஒரு ஆறுதலில் அவர் தன்னை தேற்றிக் கொண்டார். அவருக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. சம்பந்தா எவ்வளவு மனவேதனையை கொடுத்தாலும் அதை அவர் கடவுளிடமே விட்டுவிட்டார். அம்மா, நான் என்ன கேள்விப்படுகிறேன்? இன்று நீங்கள் மருந்து சாப்பிடவில்லையா என்று கேட்டபடி அர்ணவ் மருந்துகளுடன் வரவேற்பு அறைக்குள் வந்தான். இல்லை மகனே, இப்போது நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று உஷா அன்புடன் மகனை பார்த்தார். இருங்கள் அர்ணவ், இந்த மருந்து வீரியமானது. முதலில் அத்தை பால் குடிக்கட்டும். சீத்தல் 1 கிளாஸ் பாலுடன் வந்து உஷாவின் அருகில் அமர்ந்தாள். உஷா அவளை பார்த்து அன்புடன் புன்னகைத்தார். நீண்ட காலம் வாழ்வாயாக. என் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறாய். அப்படியே சொந்த மகளை போல இருக்கிறது. நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவள் இல்லை என்று தோன்றவே இல்லை என்று உஷா பாசத்துடன் கூறினார். அம்மா, இந்த மருந்தை சாப்பிடுங்கள். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நான் வருகிறேன் என்று அர்ணவ் நிதானமாக கூறிவிட்டு எழுந்து நின்றான். அர்ணவ், சற்று நில்லுங்கள். சீத்தல் அவன் பின்னால் ஓடி வர அவன் நின்றான். எனக்கு சில புத்தகங்கள் வாங்க வேண்டும். இன்று மாலை என்னுடன் வர முடியுமா என்று சீத்தல் நம்பிக்கையுடன் கேட்டான். டிரைவருடன் சென்று வா என்று அவன் சாதாரணமாக மறுத்துவிட்டான். தயவு செய்து நீங்கள் வாருங்கள். டிரைவருடன் செல்வது சரியாக இருக்காது என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள். அர்ணவ், அவளை அழைத்து செல்லேன். இவ்வளவு ஆசையாக கேட்கிறாளே என்று உஷா சொல்ல அர்ணவ் சம்மதித்து விட்டு வெளியே சென்றான். சீத்தல் மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்தாள். ஷாம் களைப்புடன் வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி இருந்தது. இன்று காவல் நிலையத்திலும் வேலை அதிகம். ஒரு குற்றவாளிக்கு எதிராக FIR பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அடுத்த கணமே அவனை விடுவிக்க உத்தரவு வந்தது. இதனால் ஷாமின் ஆத்திரம் உச்சிக்கு ஏறியிருந்தது. அவன் தலையில் கை வைத்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது திடீரென கேட்ட சத்தத்தில் திடுக்கிட்டான். அமிர்தா வேகமாக அங்கிருந்து கடந்து செல்லும் போது மேஜை மீது இருந்த பூச்சாடி மீது பலமாக மோதினாள். அவளுடைய காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இரத்த துளிகள் பளிங்கு தரையில் சிந்தின. பதற்றத்துடன் அவள் ஷாமை பார்த்தாள். கடந்த 1 மாதமாக அவனை எதிர்கொள்ளாமல் இருக்க அவள் எவ்வளவோ முயன்றாள். ஒரு சில முறை மட்டுமே அவனை மேலோட்டமாக பார்த்திருந்தாள். இன்று வரவேற்பு அறையில் அவனை பார்த்ததும் ஏற்பட்ட நடுக்கத்தில் தன் காலை காயப்படுத்தி கொண்டான். இங்கே வா என்று ஷாம் கடுமையான மற்றும் கரகரப்பான குரலில் அழைக்க அவளுடைய இதயம் கிடுகிடுத்தது. அவளுடைய முகம் வெளுத்து போனது. பழுப்பு நிற கண்கள் பயத்தில் விரிந்தன. நான் சொன்னது காதில் விழவில்லையா? இங்கே வா. இந்த முறை அவனது குரலில் கட்டளை இருந்தது. அவள் தன் வழியை பொறுத்து கொண்டு உடனே அவன் முன்னால் போய் நின்றாள். இப்போது என் அறைக்கு காஃபி கொண்டு வா. 5 நிமிடத்திற்கு மேல் ஆனால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தபடி பற்களை கடித்தான். அமிர்தா தலையசைத்து விட்டு உடனே சமையலறைக்கு ஓடினாள். ஷாம் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்றான். இவனுக்கு தன் அக்கா எங்கே இருக்கிறாள் என்பது நிச்சயம் தெரிந்திருக்கும். குளிக்கும் போது அவன் மனதிற்குள் ஒரு திட்டத்தை தீட்டினான். அவன் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அவள் காஃபியை வைத்துவிட்டு வெளியேறி கொண்டிருந்தாள். நில் என்று ஷாம் அவளை அழைத்தான். அவள் காஃபியை வைத்துவிட்டு தப்பித்து ஓடும் வேகத்தில் வெளியேற முயன்றாள். ஆனால் அவனது குரல் அவளை நிறுத்தியது. இங்கே வா. அவன் தன் ஈர கூந்தலை கோதியபடி கருப்பு நிற டிஷர்ட் மற்றும் டிராஸ்டர் அணிந்து கண்ணாடி முன்னால் நின்றிருந்தான். அவள் மெதுவான படிகளுடன் அவனிடம் வந்தாள்.
உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமில்லை. காஃபியை கொடு என்று வெறுப்புடன் கூறினான். அமிர்தா காஃபியை எடுத்து வைத்தாள். சாம் காஃபியை பருகியபடி அவளை உற்று பார்த்தான். நீயும் உன் அக்காவை போலவே முதலிரவு முடிந்து காலையில் எழுந்து உன் கணவனை ஆண்மையற்றவன் என்று சொல்வாயா, அல்லது அதை விட மோசமாக அவமானப்படுத்துவாயா? அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் மென்று துப்பினான். அவனுடைய வார்த்தைகள் அமிர்தாவை சுக்கு நூறாக உடைத்தன. அவள் ஒரு கணம் புகாரளிக்கும் பார்வையுடன் அவனை பார்த்தாள். பார்வையை கீழே வை என்று சாம் கத்த, அவள் உடனே தலையை குனிந்து கொண்டாள். எங்கே உன் அக்கா என்று இந்த முறை இன்னும் ஆத்திரமாக கேட்க, அவள் பயந்து பின்வாங்கினாள். நான் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல், அவள் எங்கே என்று கத்திக்கொண்டே அவன் இடத்தில் இருந்து எழுந்தான். எனக்கு தெரியாது என்று அமிர்தாவின் குரல் தழுதழுத்தது. அப்படியா, உன் அக்கா உன்னிடம் சொல்லாமலேயே காணாமல் போய்விட்டாளா? சி, ஒரு முறை கூட உன்னை பற்றி அவள் நினைக்கவில்லை என்று ஏளனமாக பேசினான். இருந்தாலும் அவள் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாள். அமிர்தா மீண்டும் அவனை பார்த்தாள். உன்னை இங்கே விட்டு விட்டு சென்று விட்டாள். சாம் அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான். நான் போக வேண்டும் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவள் இதயம் காய்ந்த இலையை போல நடுங்கியது. சாம் அவள் இருபுறமும் சுவரில் கைகளை வைத்து வலியை மறித்தான். உன் உணர்ச்சியற்ற அக்காவை என் அண்ணன் காதலித்தார். தன் இதயத்திற்கு அடிமையாகி அவர் அவளை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் எனக்காக நீ எந்த தவறான எண்ணத்திலும் இருக்க வேண்டாம். நான் உன்னை காதலிக்கவும் இல்லை. இது போன்ற செயலுக்காக உன்னை விடப் போவதும் இல்லை. என் கைகளாலேயே அனைவர் முன்னிலையிலும் உன் கழுத்தை நெரிப்பேன். எனக்கு தெரியும், நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள். அந்த வெறுப்பின் காரணமாக சமந்த செய்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அப்படித்தானே என்று அவள் கசப்பான குரலில் கூறினாள். பெருகி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு அவள் பேசிய அந்த தீவிரம் சாமை ஒரு நிமிடம் குத்தியது. உன் நாவை கட்டுப்படுத்து என்று அவளது தாடையை பிடித்து முகத்திற்கு அருகே குனிந்தான். உன் அக்கா செய்த காரியத்திற்கு பிறகு நீ தலை குனிந்துதான் பேச வேண்டும். இனி எல்லாவற்றையும் நானே அனுபவிக்க வேண்டும் என்று அமிர்தா அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னார். ஆமாம் செல்லமே, இனி நீதான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். சொல்ல போனால் நீ இப்போது உன் விடைபெறுதல் நிகழ்ச்சிக்கு தயாராகு. உன்னிடமான கணக்கை நம் முதலிரவு படுக்கையில் நான் தீர்த்து கொள்வேன். என் முறைப்படி நான் கணக்கை முடிப்பேன். பிறகு உன் அக்கா கிடைக்கும் போது அவளிடம் சொல், உன் கணவன் ஒரு உண்மையான ஆண் என்று. அவளுக்கு விரிவாக சொல், எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தொட்டான், எவ்வளவு வலித்தது, எவ்வளவு சுகமாக இருந்தது என்று. தயவு செய்து நிறுத்துங்கள் சாம் என்று அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு தன் கண்ணீரை துடைத்தான். அவள் வாயிலிருந்து தன் பெயரை முதன்முறையாக கேட்டதும் அவன் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனான். ஏனோ தெரியவில்லை, அவள் தன் பெயரை சொன்ன அந்த நொடியில் அவனது இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. என்னை தயவு செய்து போக விடுங்கள், எனக்கு வலிக்கிறது என்று விம்மினாள். அவளுடைய பழுப்பு நிற கண்களை பார்த்தபடி வலி எங்கே இருக்கிறது என்று அவன் மென்மையாக கேட்பது போல் நடித்தான். என் காலில் காயம்பட்டிருக்கிறது என்று அவள் அப்பாவித்தனமாக தன் வேதனையை கூறினாள். ஷாமின் பார்வை அவளுடைய கால் விரலின் மீது விழுந்தது. அங்கே காயம் இருந்தது. அவன் வேண்டுமென்றே தன் காலால் அந்த விரலை பலமாக மிதித்தான். திடீரென ஏற்பட்ட வலியால் அமிர்தா அலறினாள். ஆனால் ஷாம் உடனடியாக அவளுடைய வாயை பொத்தி அந்த அலறலை தொண்டையிலேயே அடக்கினான். வேண்டாம் பேபி, இந்த அலறல்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை. நேரம் வரும்போது நிதானமாக உன் ஆசையை தீர்த்துக்கொள். சொல்ல போனால் அந்த ஆசையை நிறைவேற்ற உனக்கு நான் நல்ல வாய்ப்பு தருவேன் என்று கூறினான். அவள் கண்ணீர் மல்க தன் வலியை பொறுத்து கொண்டு அவனை பார்த்தாள். அவன் உண்மையிலேயே ஒரு இரக்கமற்ற மனிதனாக தெரிந்தான். மிக விரைவில் உனக்கு அலற வாய்ப்பு தருவேன். இரவு முழுவதும் உன் விம்மல்களை கேட்பேன், உன்னை வற்புறுத்துவேன். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டனர். சத்தம் போடாதே, இல்லை என்றால் முதல் இரவுக்கு செய்ய வேண்டியதை இப்போதே செய்துவிடு. அப்புறம் நீ யாருடைய முகத்திலும் விழிக்க முடியாது. அதனால் என்று அவளை மிரட்டிவிட்டு அவன் கதவை நோக்கி சென்றான். அமிர்தா அங்கேயே அமர்ந்து அழத் தொடங்கினாள். தன் காலை பார்த்தபோது அவளுக்கு இன்னும் அழுகை வந்தது. வலியால் அவளுடைய நிலைமை மோசமாக இருந்தது. சாம் உங்களை அத்தை அழைக்கிறார் என்று சீத்தல் மரியாதையுடன் கூறினாள். அமிர்தா சமையல் அறையில் காஃபி தயாரித்து விட்டு சாமியின் அறைக்குள் செல்வதை அவள் பார்த்திருந்தாள். நீண்ட நேரமாகியும் அவள் வெளியே வராததால் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சீத்தல் அங்கே வந்திருந்தாள். அவள் உள்ளே எட்டி பார்க்கவும் முயன்றாள். சரி, நீ போ, நான் வருகிறேன் என்று சாம் அவள் முகத்திற்கு நேராக கதவை பலமாக சாத்தினான்.
அவள் முகம் சுளித்தபடி திரும்பி சென்றாள். சாம் திரும்பி பார்த்தபோது அமிர்தா தரையில் அமர்ந்து தன் காலை பார்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். திடீரென அவனது இதயத்தில் ஏதோ ஒன்று தோன்றியது. ஒருவேளை அவளிடம் தான் சற்று அதிகமாக கடுமை காட்டிவிட்டோமோ என்று எண்ணினான். எல்லாவற்றையும் சீரழித்தவள் இங்கே இல்லை. ஆனால் அவன் தன் பழியை அவளுடைய தங்கி மீது தீர்க்க நினைத்தான். ஒரு கணம் அவனது இதயம் உருகியது. ஆனால் அடுத்த கணமே அவன் மீண்டும் அதே டிஎஸ்பி சாமாக மாறினான். குற்றவாளிகள் மீது அவனது இதயத்தில் வெறுப்பும் கோபமும் மட்டுமே இருந்தது. சமந்தாவின் குற்றத்தில் அமிர்தாவிற்கும் சம பங்கு உண்டு என்று சாம் கருதினான். ஏனென்றால் சமந்தா அங்கிருந்து சென்றதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அவள் தன் தங்கையிடம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாள் என்று அவன் நம்பினான். இப்போது அமிர்தா அவளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறாள் என்பது சாமுக்கு அறவே பிடிக்கவில்லை. இங்கிருந்து எழுந்து என் அறையை விட்டு வெளியே போ என்று சாம் ஆத்திரத்துடன் கூறினான். அவள் சிரமப்பட்டு தன்னை தேற்றிக் கொண்டு நொண்டி நொண்டி கதவை நோக்கி நடந்தாள். அவள் அறையை விட்டு வெளியேறியதும் சாம் கதவை பலமாக சாத்தினான். ஆனால் இந்த முறை ஏனோ அவனது இதயம் மிகவும் படபடப்பாக இருந்தது. இப்போது 4 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அர்ணவின் மனதில் சமந்தா இன்றும் முதல் நாளை போலவே பசுமையாக இருந்தாள். ஒரு நிமிடம் கூட அவள் அவனது நினைவை விட்டு அகலவில்லை. அவள் எங்கிருப்பாள் என்று சந்தேகம் வந்த இடங்களில் எல்லாம் அர்ணவ் தேடினான். ஆனால் அவள் எங்குமே கிடைக்கவில்லை. அர்ணவ் இப்போது அலுவலகத்தில் இருந்தான். இந்த நாட்களில் அவனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்திருந்தது. ஆனால் அவன் தன் அம்மா சொன்ன ஒரு விஷயத்தால் மிகவும் கவலையில் இருந்தான். அவர் சீத்தலை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார்கள். ஆனால் அவனுக்கு அதில் துளியும் விருப்பமில்லை. அவன் என்றும் எப்போதும் சமந்தாவிற்கு மட்டுமே உரியவன். உள்ளத்தாலும் உயிராலும் அவளுக்கே சொந்தமானவன். அவள் துரோகி என்று தெரிந்தும் அவனை விட்டு பிரிந்து சென்றும் அவனது கௌரவத்தை மண்ணில் மிதித்தும் அவளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றே அவன் எண்ணினான். இருப்பினும் அவளது இடத்தை வேறு யாருக்கும் அவனால் கொடுக்க முடியவில்லை. அவனது இதயம் இப்போதும் அவளையே ஆழமாக விரும்பியது. அவன் கண்களை மூடிக்கொண்டு சமந்தாவுடன் கழித்த நெருக்கமான தருணங்களை நினைத்து பார்த்தான். அவை இப்போது வெறும் நினைவுகளாக மட்டுமே எஞ்சியிருந்தன. மற்றபடி எல்லாம் உடைந்து போய்விட்டது. அவன் தன் நினைவுகளில் மூழ்கி இருந்த போது அவனது மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது சாமின் அழைப்பு. அர்ணவ் போனை எடுத்தான். ஆனால் சாம் சொன்ன செய்தியை கேட்டதும் அவனது காலுக்கு கீழே பூமி நழுவுவது போல உணர்ந்தான். அவன் உடனடியாக எழுந்து வெளியே ஓடினான். அவனது இதயம் மிக வேகமாக துடித்தது. கடவுளே, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. ஒரு விபத்தை குறித்து சாமிற்கு தகவல் கிடைத்திருந்தது. ஒரு பெண்ணிற்கு மிக மோசமான விபத்து ஏற்பட்டிருந்தது. அந்த பெண் ஒரு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தாள். ஆட்டோ ஒரு லாரியின் மீது பலமாக மோதியிருந்தது. அந்த பெண்ணின் உடல் அடையாளம் தெரியாத அளவிற்கு நசுங்கி இருந்தது. ஆனால் அவளிடம் இருந்த மோதிரத்தை சாம் அடையாளம் கண்டுவிட்டான். அதனால்தான் அவன் அர்ணவை அழைத்து அந்த இடத்திற்கு வர சொன்னான். அர்ணவ் காரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு சாமை நோக்கி ஓடி வந்தான். சாம் அவனை கண்டதும் அந்த இடத்தை மூடுமாறு கான்ஸ்டபிளுக்கு உத்தரவிட்டுவிட்டு அவனை நோக்கி நடந்தான். நீ போனில் என்ன சொன்னாய்? அர்ணவின் குரல் ஆழமான வழியில் இருந்து வெளிவந்தது. தயவு செய்து அண்ணா, அமைதியாக இருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நீ உண்மையை சொல். நிஜமாகவே இது என் சமந்தாவா? ஏதோ அசம்பாவிதம் நடந்து விட்டதோ என்று அச்சத்தில் அர்ணவின் இதயம் பலமாக துடித்தது. அண்ணா, உடலை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அவளிடம் இந்த மோதிரம் கிடைத்தது. நீங்களே பாருங்கள். சாம் அந்த மோதிரத்தை அவனிடம் நீட்டினான். அர்ணவ் அந்த மோதிரத்தை லட்சக்கணக்கான மோதிரங்களுக்கு மத்தியிலும் அடையாளம் கண்டு விடுவான். அவன் அந்த மோதிரத்தை சமந்தாவின் பிறந்த நாளின் போது அவளுக்கு பரிசளித்திருந்தான். அதில் ஏ மற்றும் எஸ் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. மோதிரத்தை கையில் வாங்கியதும் அவன் பெருமூச்சு விட்டான். சமந்தா தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்பதை அவனது இதயம் ஏற்க மறுத்தது. அண்ணா, தயவு செய்து அமைதியாக இருங்கள். இது ஒரு விபத்து, மிக மோசமான விபத்து. சாம், இதோ பார், என் இதயம் துடிக்கிறது அல்லவா? அவன் சாமின் கையை பிடித்து தன் இதயத்தின் மீது வைத்தான். என் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க அவள் எப்படி இறக்க முடியும்? அர்ணவின் பேச்சை கேட்டு அவனது காதலின் வித்தை சாம் உணர்ந்தான். அண்ணா, இவ்வளவு நடந்த பிறகும் இப்போதும் அவள் மீது உங்களுக்கு இவ்வளவு ஆழமான காதலா? ஏன்? அவள் உங்களுக்கு என்ன செய்தாள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவளது இறப்பிற்காக நீங்கள் வருத்தப்படவே கூடாது. சாம், அப்படி சொல்லாதே. தயவு செய்து. நான் அவளை பார்க்க வேண்டும். அவள் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாள் என்பதை என் மனம் நம்பவில்லை. அண்ணா, இப்போது உடல் பிரேத பரிசோதனைக்கு செல்கிறது. இப்போதைக்கு நீங்கள் வீட்டிற்கு வாருங்கள்.
ஷாம் அவனை சிரமப்படுத்தி தேற்றி காரை நோக்கி அழைத்து சென்றான். ஷாம், அவள் அவள் செல்ல மாட்டாள். அருணவின் இதயம் இப்போதும் அந்த உண்மையை ஏற்க தயாராக இல்லை. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் எல்லாம் தெரிந்துவிடும். தயவு செய்து என்னுடன் வாருங்கள், வீட்டிற்கு போவோம். ஷாம் அவனை காரில் அமர வைத்து விட்டு ஷாமும் ஏறிக்கொண்டான். அர்ணவ் கண்களை மூடிக்கொண்டு இருக்கையில் சாய்ந்தான். அவளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்பினான். ஆனால் அவள் இறக்க வேண்டும் என்று ஒருபோதும் வேண்டவில்லை. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருந்தது. அதில் அந்த பெண் சமந்தா இல்லை என்பது உறுதியானது. அவள் ஒருவேளை தொழில்முறை திருடியாக இருந்திருக்கலாம். சமந்தாவின் மோதிரத்தை திருடி இருக்கலாம். இருப்பினும் இதையெல்லாம் கேட்ட பிறகு ஷாமின் கோபம் குறையாமல் வளர்ந்து கொண்டே போனது. இவ்வளவு நடந்த பிறகும் தன் அண்ணன் சமந்தாவிற்காக தவிப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் அவன் ஜிம் அறையில் பஞ்சிங் பேக்கை ஓங்கி மிதித்து தன் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டிருந்தான். இது போதும், இதற்கெல்லாம் கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அண்ணனை என்னால் இப்படி பார்க்க முடியாது. துண்டால் வியர்வையை துடைத்தபடி ஜிம்மை விட்டு வெளியேறி நேராக தன் அறைக்கு சென்றான். குளித்து முடித்ததும் சற்று நிம்மதியாக உணர்ந்தான். இப்போது அவன் தன் அம்மாவின் அறைக்கு சென்றான். அவரிடம் தன் விருப்பத்தை கூறியதும் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். ஏற்கனவே சமந்தாவால் தன் மகன் ஏமாற்றப்பட்டதை அவர் பார்த்திருந்தார். என்ன ஆனது அம்மா? ஏன் யோசிக்கிறீர்கள்? மகனே, சமந்தா செய்த காரியத்திற்கு பிறகு அவள் தங்கையுடன் நீ எந்த உறவையும் வைத்துக் கொள்வதை என் மனம் ஏற்கவில்லை. உண்மையில் அமிர்தாவிற்கு நீ விவாகரத்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் சொல்ல நினைத்தேன். அம்மா, அவர் சொன்னதை கேட்டு சாம் ஆச்சரியத்துடன் இருந்து நின்றான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அண்ணன் திருமணம் செய்து கொண்டு தன் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியை நான் அவளை வீட்டிற்கு அழைத்து வராமலேயே உண்மையாக்க வேண்டுமா? அவனது இவ்வளவு வெளிப்படையான பேச்சை கேட்டு மகேந்திர சிங் கோபத்தில் திசை திரும்பி கொண்டார். அவர் தன் மூத்த மகனிடம் பேசி விடுவார். ஆனால் இளைய மகனான சாமிடம் பேசுவதை தவிர்த்தார். சாம், என்னால் இனி வலியை தாங்க முடியாது மகனே என்று உஷா கண்கலங்கினார். வலி இனி உங்களுக்கு இல்லை, அவர்களுக்குத்தான். இப்போது பழி வாங்கும் நேரம் வந்துவிட்டது. எனக்கு ஒரு வாரத்தில் பெண்ணை அழைத்தல் நிகழ்ச்சி நடக்க வேண்டும். அதுவும் மிகவும் எளிமையான முறையில் நடக்க வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டது. எந்த நேரத்திலும் நான் அவளை அறைக்குள் அழைத்து செல்ல முடியும். எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. தன் அப்பாவை ஒரு பார்வை பார்த்தபடி அவர் உணருமாறு சாம் சொன்னான். மகேந்திர சிங்கின் இதயத்தில் தன் மறைந்த நண்பனின் மகள்கள் மீது மிகுந்த அன்பு இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் செய்த காரியத்தால் எதுவுமே நடக்காதது போல மௌனமாக இருந்தார். சரி மகனே, உன் விருப்பப்படியே ஆகட்டும். அறைக்குள் எடுக்கப்பட்ட இந்த முடிவை வெளியே நின்றிருந்தவர்களும் கேட்டுவிட்டார்கள். அமிர்தா தள்ளாடும் காலடிகளுடன் தன் அறைக்கு திரும்பினாள். அக்கா, தயவு செய்து இதையெல்லாம் செய்யாதீர்கள். ஒரு முறை நீங்கள் அர்ணவிடம் பேசிவிடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வேண்டாம் அமிர்தா. சமந்தா தன் தங்கையின் கண்ணீரை துடைத்தார். அவரிடம் சொல்வது என்றால் முழு குடும்பத்தையும் ஆபத்தில் தள்ளுவது என்று அர்த்தம். 24 மணி நேரமும் அவர்களின் பார்வை நம் மீது இருக்கிறது. எனக்கு அர்ணவின் காதலை விட அவரது உயிர் முக்கியம். உன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. தன் தலையில் அமிர்தாவின் கையை வைத்து சத்தியமாகிய போது அவளது குரலில் வலி இருந்தது. அமிர்தா அழுது கொண்டே அவளை கட்டி கொண்டாள். நீங்கள் எங்கே போவீர்கள்? அமிர்தா, கடவுளின் பூமி மிக பெரியது. தலை சாய்க்க எங்காவது இடம் கிடைக்கும். நீ உன்னை கவனித்துக்கொள், பலவீனமாகி விடாதே. சமந்தா சொன்ன வார்த்தைகளை நினைத்து அமிர்தா விம்மி விம்மி அழுந்தாள். அக்கா, என்னையும் உங்களுடன் அழைத்து சென்றிருக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியாமல் 8 மாதங்கள் ஓடிவிட்டன. நீங்கள் எங்கு இருந்தாலும் கடவுள் உங்களை காக்க வேண்டும் என்பதே என் இதயபூர்வமான பிரார்த்தனை. துடிக்கும் ஒரு தங்கையின் இதயத்தில் இருந்து வந்த அந்த வேண்டுதல் பூமிக்கும் வானத்திற்கும் கேட்டிருக்கும். மகளே, நீ இப்போது மருத்துவரிடம் செல்ல வேண்டும். 8ஆம் மாதம் முடிய போகிறது. ஏதேனும் சிக்கல் வந்து விட போகிறது. நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்றார் பாட்டி. பாட்டி, இது ஒரு உண்மையான ஆணின் வாரிசு. பலமாகத்தானே இருக்கும். என் குழந்தையை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டேன். அவனே குழந்தையை பாதுகாப்பான் என்று சமந்தா நிம்மதியாக கூறினார். நிச்சயமாக மகனே. ஆனால் இதன் அப்பா ஏன் வரவில்லை? உனக்கு அவன் துணை இப்போது தேவை. 5 மாதத்தில் வந்து விடுவான் என்று சொன்னாய். இப்போது 9 மாதம் ஆக போகிறதே. பாட்டி, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். வேலை அதிகம். நேரம் கிடைக்கும் போது வருவார் என்று சமந்தா தலை குனிந்து கூறினார். ஆனாலும் மகளே,
உன் உயிருக்கு ஆபத்து இருப்பதை அவனிடம் சொல். அவன் வந்து உன்னையும் குழந்தையும் பாதுகாக்கட்டும் என்று பாட்டி அவள் ஏற்கனவே சொல்லியிருந்த கதையை வைத்து சொன்னார். திடீரென்று சமந்தாவின் இதயம் ஏதோ கெட்டது நடக்க போவது போல படபடுத்தது. அவளது அடிவயிற்றில் வலி எடுக்க தொடங்கியது. பாட்டி, 9ஆம் மாதம் பிறக்க இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. எனக்கு ஏன் இந்த வலி? அவள் வலியால் துடித்தாள். அதே சமயம் கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நடுநிசியில் கதவை தட்டுவது யார்? கொட்டும் மலையில் அவளை கவனித்துக் கொண்டிருந்த பாட்டி கதவு விடாமல் தட்டப்படவே எழுந்து சென்றார். மலையில் நனைந்தபடி மண் முற்றத்தை கடந்து அவர் கதவை திறந்தார். அங்கே நின்ற உருவத்தை கண்டு அவர் அப்படியே ஸ்தம்பித்து போனார். எதிரே ஒரு வாலிபன் நின்றிருந்தான். அவனது கண்களில் ஆத்திரத்தின் சிவப்பு நிறம் அப்பட்டமாக தெரிந்தது. பாட்டி சற்று தயங்கினார். அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய கார் நின்றிருந்தது. யார் நீங்கள்? இந்த நள்ளிரவில் ஏன் வந்தீர்கள்? என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சொத்து இங்கே இருக்கிறது. உங்களிடம் இருக்கும் என் சொத்தை எடுக்க வந்திருக்கிறேன் என்று அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னான். உள்ளே சமந்தா வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். தாங்க முடியாத வேதனையில் அவள் பாட்டியை அழைத்தாள். அந்த சத்தத்தை லட்சக்கணக்கான குரல்களுக்கு மத்தியிலும் அர்ணவ் அடையாளம் கண்டுவிடும். அவன் உடனே உள்ளே நுழைந்து சமந்தா தன் வயிற்றை பிடித்தபடி எழுந்திருக்க முயன்று கொண்டிருந்த அறைக்கு சென்றான். அர்ணவை கண்டதும் அவளது முகம் வெளுத்து போனது. மூச்சு நின்று விடும் போல் இருந்தது. அவன் நனைந்த கருப்பு நிற சட்டையுடன் எந்த உணர்ச்சியும் இன்றி அவளை பார்த்தபடி நின்றிருந்தான். சமந்தா பயத்தில் தலையசைத்தபடி அவனிடம் இருந்து விலகி செல்ல முயன்றாள். அவளது நிலையை பார்த்து அர்ணவ் தன் இதழ்களை இறுக மூடிக்கொண்டான். அவள் தாயாக போகிறாள். அவனது குழந்தையின் தாய். ஆனால் அவளோ அவனை ஆண்மையற்றவன் என்று பழி சுமத்தி இருந்தாள். இன்று கடவுளே அந்த பழியில் இருந்து அவளை விடுவித்து விட்டார். தயவு செய்து தள்ளியே இருங்கள், என் அருகில் வராதீர்கள் என்று அவள் பயத்தில் கத்தினாள். ஒரு காலத்தில் எவனை உயிராக காதலித்தாலும் இன்று அவனை கண்டே மரண பயம் கொண்டாள். அர்ணவ் ஒரே இழுப்பில் அவளை பிடித்தான். அவளது இடைப்பற்றை பிடித்து தன் அருகே இழுத்தான். அவளது முகத்தில் வலியின் சுவடுகள் தெரிந்தன. ஆனால் அந்த வலியை விடவும் அச்சமே அவளை ஆட்கொண்டிருந்தது. நீ ஒரு பொய் என்பதை நீயே நிரூபித்து விட்டாய் என்று அர்ணவ் ஏளனமாக சொன்னான். அவனது வார்த்தைகளை கேட்டு அவள் பெருமூச்சு விட்டாள். ஆண்மையற்றவன் என்று சொன்னாயே, அவனது குழந்தையையே சுமக்கிறாயா? சொல், பதில் சொல். இப்போது வேண்டுமானாலும் மறுத்து கூறு, இது அர்ணவின் குழந்தை அல்ல என்று. அவனது பேச்சை கேட்டு சமந்தா வேதனையில் துடித்தாள். தன் இதழ்களில் கையை வைத்துக் கொண்டு, அர்ணவ், எனக்கு வலிக்கிறது. தயவு செய்து நம் குழந்தையை, நம் காதலின் அடையாளத்தை காப்பாற்று என்று கெஞ்சினாள். அவள் நம் குழந்தை என்று சொன்னதும் அர்ணவின் இதயம் குளிர்ந்தது. அவனது நரம்புகளில் ஒரு நிம்மதி பரவியது. உடனடியாக சமந்தாவை தன் கைகளில் ஏந்தி சென்று காரில் அமர வைத்தான். பாட்டி வாசலில் நின்றபடி அவர்கள் செல்வதை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். 1/2 மணி நேர வேகமான பயணத்திற்கு பிறகு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றான். தான் அப்பா ஆக போகிறோம் என்று தெரிந்த அதே நாளில் அந்த மகிழ்ச்சி அவனுக்கு ஒரு சோதனையாக மாறியிருந்தது. சமந்தா தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டாள். அர்ணவ் மருத்துவமனை வராண்டாவில் பதற்றத்துடன் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தான். அவனால் யாரிடமும் எதுவும் பேச முடியவில்லை. எல்லாம் நலமாக முடிய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு மருத்துவர் அவரிடம் வந்தார். நோயாளிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று கேட்டார். அவர் என் மனைவி என்று அர்ணவ் தன்னை தேற்றிக் கொண்டு கூறினான். இந்த தாள்களில் கையெழுத்திடுங்கள். அர்ணவ் கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தான். பாருங்கள், இன்னும் 9 மாதங்கள் முழுமையடையவில்லை. ஆனால் அவருக்கு பிரசவ வலி தொடங்கிவிட்டது. இப்போதே பிரசவம் பார்க்க வேண்டும். இந்த சூழலில் தாய் அல்லது குழந்தை யாராவது ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற நிலை வந்தால், டாக்டர், எனக்கு இருவருமே வேண்டும் என்று ஒரு குழந்தையை போல பதறி போய் சொன்னார். மிஸ்டர், நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வோம். எங்களுக்கு இருவருமே முக்கியம்தான். ஆனால் ஏதேனும் சிக்கலான நிலை ஏற்பட்டால் எங்களின் முதல் முன்னுரிமை தாய்தான். மருத்துவரின் வார்த்தைகள் தனக்கு தைரியத்தை கொடுக்கிறதா அல்லது தன்னை உடைக்கிறதா என்று அர்ணவிற்கு புரியவில்லை. நடுங்கும் கைகளுடன் அர்ணவ் அந்த படிவங்களில் கையெழுத்திட்டான். கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் அற்புதங்களை செய்வார், எல்லாம் நலமாக நடக்கும். மருத்துவர் சென்ற பிறகு அர்ணவ் சுவரை சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டான். இன்னும் எத்தனை சோதனைகள் பாக்கி இருக்கின்றனவோ, கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தைகளே அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. அவன் உடனடியாக மருத்துவமனையில் உள்ள கோவிலை நோக்கி சென்றான்.
அங்கே கடவுளுக்கு முன்னால் தலை வணங்கினான். கண்களை மூடி பிரார்த்தனை செய்தான். கைகளை கூப்பி தன் மனைவியையும் குழந்தையையும் நலமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினான். தன் மனைவியாலேயே ஆண்மையற்றவன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் அதே மனைவிக்காகவும் பிறக்க போகும் குழந்தைக்காகவும் உருக்கமாக பிரார்த்தனை செய்வது இதுவே முதல் முறையாக இருக்கும். அவனது உண்மையான பிரார்த்தனையை கடவுள் செவிமடுத்தார். தாயும் குழந்தையும் பிழைத்துக் கொண்டனர். குழந்தை குறைப்பிரசவம் என்பதால் சிறிது நேரத்திற்கு இன்டிபேட்டரில் வைக்கப்பட்டது. பெரிய ஆபத்து ஏதுமில்லையே என்று அவன் பதற்றத்துடன் கேட்டான். இல்லை, குழந்தை நலமாக இருக்கிறது என்றனர். டாக்டர், சமந்தாவிற்கு எப்போது நினைவு வரும் என்று அவன் ஏக்கத்துடன் கேட்டான். நினைவு வந்துவிடும், கவலைப்படாதீர்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது. அது நார்மல் டெலிவரி தான். உங்கள் மனைவி மிகுந்த தைரியசாலி. இப்போதுதான் அவருக்கு நினைவு திரும்பியது. அவரை வார்டிற்கு மாற்றிய பிறகு நீங்கள் பார்க்கலாம். மருத்துவர் அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். அருணவின் மொபைலுக்கு சாமியிடம் இருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. இன்று சாமின் விடைபெறுதல். ஆனால் அருணவ் இன்னும் வீட்டிற்கு திரும்பவில்லை. சாம் தன் அண்ணனின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன். அதனால் அவன் மிகவும் கவலைப்பட்டான். சாம், வா மகனே என்று உஷா மெதுவாக கூறினார். இன்று உனக்கும் அமிர்தாவிற்கும் அழைப்பு சடங்கு என்பது அவனுக்கு தெரியும். அவன் போனை எடுக்கவில்லை என்றால் அவனுக்கு இதில் கலந்து கொள்ள விருப்பமில்லை என்று அர்த்தம். அவனை அவனது போக்கிலேயே விட்டு விடுவது நல்லது. சாமின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவர்கள் பணிய வேண்டியிருந்தது. ஒரு வாரத்திற்குள்ளேயே அமிர்தாவின் அழைப்பு சடங்கை அவர்கள் முடித்திருந்தனர். ஆனால் தன் அண்ணன் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்காதது சாமின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. திருமண மண்டபத்தில் இருந்து அனைவரும் வெளியேறி தங்கள் வாகனங்களை நோக்கி சென்றனர். சாம் அமிர்தாவை அழைத்துக் கொண்டு தன் காரை நோக்கி சென்றான். அவளை அமர வைத்துவிட்டு தான் டிரைவர் இருக்கையில் அமர்ந்தான். சாம், மகனே, காரை கவனமாக ஓட்டு என்று உஷா அவனது கோபத்தை பார்த்து எச்சரித்தார். அவர் திருப்தியடையும் வகையில் சாம் தலையசைத்து விட்டு காரை கிளப்பினான். மணப்பெண் கோலத்தில் அமர்ந்திருந்த அமிர்தாவின் இதயம் படபடத்தது. இந்த திருமணத்தை பற்றி அவளுக்கு எந்தவித நல்லுணர்வும் இல்லை. ஏனென்றால் இந்த திருமணத்திற்கு பின்னால் சாமின் பிடிவாதமும் பழிவாங்கும் எண்ணமும் மட்டுமே இருப்பதை அவள் நன்கு அறிவாள். கார் அதிவேகமாக சென்றது. அவள் தன் திருமண உடைக்கு மேலே ஒரு பெரிய சால்வையை போர்த்தி கொண்டு முகத்தை மறைத்திருந்தாள். திடீரென்று டயர்கள் அலற கார் நின்றது. சாம் மீண்டும் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றான். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. வேறு வழியின்றி அவன் வெளியே வந்து பேனட்டை திறந்து சோதித்தான். பிறகு காரின் பேனட்டை மூடிவிட்டு திரும்பிய கணமே யாரோ ஒருவன் சாமின் தலையில் பலமாக தாக்கினான். அவன் நிலை தடுமாறி பின்வாங்கினான். திரும்பி பார்த்தபோது அங்கே கபாலி நின்றிருந்தான். சாமின் மூளை அடுத்த நொடியை விழிப்புணர்வு அடைந்தது. அவன் ஒரு ஆபத்தான ரவுடி. அவனது முழு கும்பலையும் சாம் தான் அழித்திருந்தான். அவனது சகோதரனும் கொல்லப்பட்டிருந்தான். அதனால் அவன் சாம் மீது வெறி கொண்டு பல நாட்களாக துரத்தி கொண்டிருந்தான். சாம் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருப்பான். ஆனால் இன்று ஆத்திரத்தில் தன் பாதுகாப்பு வீரர்களை அழைத்து வர மறந்து விட்டான். கபாலியிடம் இப்போது எதுவுமே இல்லை. கூட்டமும் இல்லை, ஆயுதமும் இல்லை. ஆனால் பழி வாங்க வேண்டும் என்ற வெறி மட்டும் இருந்தது. கையில் தடியுடன் கபாலி சத்தமாக சிரித்தான். உன்னை நீ பெரிய ஹீரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? வா, என்னோடு மோதிப்பார் என்று கூறி மீண்டும் தாக்கினான். ஆனால் ஷாம் அடுத்த தாக்குதலை தடுத்து அவனது வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். கபாலி பின்வாங்கி உடனடியாக ஒரு கத்தியை எடுத்தான். இதற்கிடையில் அமிர்தா பதற்றத்துடன் காரை விட்டு வெளியே வந்தாள். முன்னால் நடக்கும் காட்சியை கண்டு அவள் உறைந்து போனாள். உடனே காருக்குள் செல் என்று தன் தலையை பிடித்தபடி ஷாம் ஆச்சரியத்துடன் கத்தினான். அமிர்தா அவர்கள் இருவரையும் பார்த்தபடி பின்வாங்கினாள். வாவ், என்ன ஒரு அழகு டிஎஸ்பி! இவள் எனக்கு சொந்தமாக வேண்டியவள் என்று உன் மணப்பெண்ணுடன் இந்த சாலையிலேயே நான் முதலிரவை கொண்டாடுவேன். கபாலியின் இந்த அருவருப்பான மற்றும் ஆபத்தான பேச்சை கேட்டதும் ஷாமின் கோபம் அணை கடந்த ஆவேசமாக மாறியது. அவன் எதையும் யோசிக்காமல் கபாலியின் கழுத்தை பிடித்து நெருக்க தொடங்கினான். என்ன உளறினாய்? அவள் என் மனைவி. உன் அழுக்கு நாவால் அவள் பெயரை எப்படி சொல்லலாம் என்று கத்தியபடி பிடியை இறுக்கினான். அப்போது கபாலி தன் கையில் இருந்த கத்தியால் சாமின் வயிற்றில் குத்த முயன்றான். ஆனால் சாம் மின்னல் வேகத்தில் அவனது கையை பிடித்து முறுக்கினான். அவன் ஒரு போலீஸ்காரன். அவனுக்கு முன்னால் அந்த ரவுடியால் நிற்கவே முடியவில்லை. சாமின் பலமான உடலமைப்பிற்கு முன்னால் இது போன்ற 10 பேர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த கணமே அவனது மணிக்கட்டு உடையும் சத்தம் கேட்டது. அவன் வலியால் அலறினான். அவனது கத்தியாலேயே அவனது நாக்கு அறுக்கப்பட்டது.
அவன் துடிதுடித்து போனான். அமிர்தா பயத்தில் தன் கண்களை மூடிக்கொண்டாள். கபாலியின் மூச்சு அங்கேயே நின்று விடுவது போலிருந்தது. ஷாம் அவனை பலமாக பின்னுக்கு தள்ளி அவனது மார்பில் தன் முழங்காலால் ஓங்கி மிதித்து விலா எலும்புகளை உடைத்தான். அவன் அலறியபடி மயக்கம் அடைந்தான். சத்தம் நின்றதும் அமிர்தா ஷாமை பார்த்தாள். அவனது தலையின் பின்புறம் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஷாம் தன் பையில் இருந்து கைக்கொட்டையை எடுத்து காயத்தின் மீது அழுத்தி பிடித்தபடி அமிர்தாவை நோக்கி வந்தான். நீ ஏன் காரை விட்டு வெளியே வந்தாய் என்று அவன் ஆத்திரத்தில் சத்தமிட்டு கேட்டான். ஷாம், உங்களுக்கு ரத்தம். அவனது காயத்தை பார்த்து அவள் பதறி போனாள். ஷாம் அவளது மணிக்கட்டை பிடித்து காருக்குள் தள்ளிவிட்டு தானும் சுற்றும் முற்றும் பார்த்தபடி ஏறிக்கொண்டார். இந்த முறை 2 முயற்சியிலேயே கார் ஸ்டார்ட் ஆனது. அவன் அதிவேகத்தில் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். அமிர்தா அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது தாடைகள் கோபத்தில் இறுகி இருந்தன. கார் போர்டிகோவில் நின்றதும் அவன் கீழே இறங்கி அமிர்தாவையும் இறங்குமாறு சைகை காட்டினான். ஷாம், மகனே, ஏன் இவ்வளவு தாமதம்? நாங்கள் எவ்வளவு நேரமாக? உஷா அவனை நோக்கி வந்தார். ஆனால் அவனது காயத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? ஒன்றுமில்லை அம்மா, நான் நலமாக இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். என்ன சொல்கிறாய்? இந்த காயம் எப்படிப்பட்டது என்று சொல். மகேந்திர சிங்கும் தன் மகனை பார்த்து கவலைப்பட்டார். நீங்களும் கவலைப்படுகிறீர்களா? அதை பார்க்க நன்றாக இருக்கிறது என்று அவன் ஏளனமாக புன்னகையுடன் சொன்னான். ஆனால் மகேந்திர சிங் அவனது ஏளனத்தை பொருட்படுத்தாமல் அவனது காயத்திற்கு மருந்து போட தொடங்கினார். அந்த நேரத்தில் வீட்டின் அனைவரும் அவனை சுற்றி கூடிவிட்டனர். ஆனால் அமிர்தா வாசற்படியிலேயே நின்று இதை பார்த்து கொண்டிருந்தாள். யாரும் அவளை திரும்பி பார்க்க கூட விரும்பவில்லை. அவள் தலை குனிந்தது. அவள் இதயத்தில் ஒரு வலி எழுந்தது. தலை குனிந்தபடி அவள் தன் அறையை நோக்கி செல்ல முயன்ற போது, எங்கே போகிறாய் என்ற சாமின் குரல் அவளை நிறுத்தியது. அது அறைக்கு என்று அவள் பயந்து கொண்டே சொன்னாள். சற்று நேரத்திற்கு முன்பு அவனது பயங்கரமான கோபத்தை பார்த்த பிறகு அவள் இப்போது அவனை பார்த்து இன்னும் அதிகமாக பயந்தாள். அவளது பதிலை கேட்டு சாம் எழுந்து அவள் அருகே வந்தான். உனக்கு நினைவில்லை என்றால் நான் நினைவூட்டுகிறேன். இன்று உனது கணவர் வீட்டிற்கு வருதல் முடிந்து விட்டது. இனி உனது அறை என்பது எனது அறைதான் என்று அவன் அவளை ஊடுருவும் பார்வையுடன் பார்த்து கூறினான். அனைவரும் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். அமிர்தா ஒரு முறை உஷாவை பார்த்தாள். ஆனால் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். அமிர்தா தன்னை தேற்றிக் கொண்டாள். லேசாக தலையசைத்து விட்டு கனமான லெஹங்காவை சுமந்தபடி ஷாமின் அறையை நோக்கி நடந்தாள். அவள் சென்றதும் ஷாம் உஷாவிடம் வந்தான். அம்மா, அமைதியாக இருங்கள், நான் நலமாக இருக்கிறேன். அண்ணனிடம் பேசிவிட்டால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று அண்ணனை பற்றிய கவலையில் சொன்னான். கவலைப்படாதே ஷாம், அவன் நலமாக இருக்கிறான். சற்று முன்புதான் நான் பேசினேன். அவனுடைய நண்பர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதாம். அவன் மருத்துவமனையில் இருக்கிறான், காலைக்குள் வந்து விடுவான் என்று மகேந்திர சிங் அவனுக்கு ஆறுதல் கூறினார். ஷாம் உடனடியாக அர்ணவிற்கு போன் செய்தான். 2வது முயற்சியில் அர்ணவ் போனை எடுத்தான். அவனும் அதையே கூறினான். நான் எவ்வளவு நேரமாக உங்களுக்கு போன் செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் எடுக்கவில்லை? சொல்லி இருக்கலாமே. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஷாமின் குரலில் அண்ணன் மீதான அக்கறை அப்பட்டமாக தெரிந்தது. அர்ணவ் அவனது அந்த பாசத்தை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான். காலைக்குள் வந்து விடுவேன், கவலைப்படாதே என்று அர்ணவ் அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு போனை வைத்தான். மகனே, நீ சென்று ஓய்வெடு. நான் உன் அறைக்கு பால் மற்றும் உணவை அனுப்பி வைக்கிறேன். மருந்தையும் சாப்பிடு. என் பிள்ளைக்கு யாருடைய கண்பட்டதோ தெரியவில்லை என்று உஷா அவனது நெற்றியில் முத்தமிட்டு கூறினார். பதிலுக்கு அவனும் தாயின் நெற்றியில் முத்தமிட்டு தன் அறைக்கு சென்றான். கதவை திறந்த போது அவள் அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள். கதவை பூட்டிவிட்டு அவன் அவளை நோக்கி நடந்தான். தன் செருவாணியை கலற்றி ஒரு பக்கம் எறிந்தான். பிறகு சட்டையையும் கலற்றினான். சாமின் கட்டுமஸ்தான உடலை பார்த்து அமிர்தா பதற்றம் அடைந்து உடனே பார்வையை தாழ்த்தி கொண்டார். சாம் டிராயரில் இருந்து லைட்டரையும் சிகரெட்டையும் எடுத்தான். சிகரெட்டை பற்ற வைத்து விட்டு அமிர்தாவை ஒரு பார்வை பார்த்தான். உன்னிடம் 2 ஆப்ஷன்கள் உள்ளன என்று அவள் அருகே வந்து புகையை அவள் முகத்தில் ஊதியபடி சொன்னான். அவன் எதை பற்றி பேசுகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. முதல் ஆப்ஷன், ஓடி போன உன் அக்கா எங்கே இருக்கிறாள் என்று சொல்லிவிடு. நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அவன் மீண்டும் புகையை அவள் முகத்தில் ஊதினான். இருமிக் கொண்டே அமிர்தா அவனை பார்த்தாள். அவளுக்கு புகையினால் அலர்ஜி உண்டு என்பது வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். சாம் வேண்டுமென்றே தன்னை துன்புறுத்துகிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். 2வது ஆப்ஷன், நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் உனக்கு மிக கடுமையான தண்டனை கொடுப்பேன்.
உனது இந்த மென்மையான உயரால் அதை தாங்க முடியாது என்று அவளை உச்சி முதல் பாதம் வரை ஊடுருவும் பார்வையால் பார்த்து குளிர்ந்த குரலில் கூறினான். பிறகு சிகரெட்டை மீண்டும் ஒரு முறை இழுத்தான். எனக்கு எனக்கு அக்கா எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது. தயவு செய்து என்னை நம்புங்கள். அவன் அவளது பேச்சை பாதியிலேயே நிறுத்தி விரலை அவளது இதழ்களில் வைத்தான். இதையத்தான் பல மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது எனக்கு உண்மை தெரிய வேண்டும். இல்லை என்றால் அவன் சிகரெட்டை அவளது கழுத்தின் அருகே கொண்டு சென்று நிறுத்தினான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அமிர்தா பயந்து பின்வாங்கினாள். ஆனால் சாம் அவளை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. குற்றவாளிகளிடம் மிக கடுமையாக நடந்து கொள்வேன். உனக்கு நான் என்னவெல்லாம் செய்வேன் என்று நீ கற்பனை கூட செய்ய முடியாது என்று பற்களை கடித்தபடி ஆத்திரத்தில் கூறினான். நீ இப்படியெல்லாம் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டாய். நான் நான் என் அம்மாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன். அக்கா எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது என்று அமிர்தா பயந்த கண்களுடன் கூறினார். சாம் சிகரெட்டை ஒரு பக்கம் எரிந்து அணைத்தான். அடுத்த கணமே அவளது துப்பட்டாவை இழுத்து எறிந்தான். அவளது மென்மையான உருவத்தை பார்த்ததும் சாமின் கண்களில் கோபத்தை ஜொலித்தது. இந்த அழகையும் அப்பாவித்தனத்தையும் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் ஆண்களை ஏமாற்றுகிறீர்கள் அல்லவா? ஆனால் சாம் உன் வலையில் விழமாட்டான். அவன் அவளது ஜாக்கெட்டின் கயிற்றை இழுத்து அறுத்தான். அது தோள்களில் இருந்து கீழே நழுவ அமிர்தா பதற்றத்துடன் தன் கைகளால் அதை பிடித்து தன்னை மறைக்க முயன்றாள். அவள் மரண பயத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சாமின் முகம் அவன் இன்று இரக்கமே காட்ட மாட்டான் என்பதை தெளிவாக காட்டியது. அப்போது கதவு தட்டப்பட்டது. வேலைக்காரி பால் கொண்டு வந்திருந்தாள். சாம் கதவருகிலேயே தட்டை பெற்றுக்கொண்டு அவளை திருப்பி அனுப்பினான். அவன் திரும்பிய போது அமிர்தா அங்கே இல்லை. அவன் அந்த பால் தட்டை பக்கவாட்டு மேஜையில் வைத்துவிட்டு சுற்றிலும் பார்த்தான். உடை மாற்றும் அறையின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவன் பெருமூச்சு விட்டு அங்கே சென்று கதவை தட்டினான். அமிர்தா, கதவை திற. உள்ளே அமிர்தா இன்னும் அதிகமாக நடுங்கினார். அமிர்தா, இன்னும் 2 நிமிடத்தில் நீ கதவை திறக்கவில்லை என்றால் என்னிடம் சாவி இருக்கிறது. நானாக உள்ளே வந்தால் உனக்கான தண்டனை 2 மடங்காகும். யோசித்துக்கொள். சாமின் இந்த மிரட்டலில் அவள் நிலைகுலைந்து போனாள். கண்கள் இடைவிடாது கண்ணீரை சிந்தின. அவன் அவளை மன ரீதியாக உடைத்துக் கொண்டிருந்தான். அமிர்தா தன்னை மிகவும் திக்கற்றவளாக உணர்ந்தாள். அவளுக்கு சகிப்புத்தன்மை முற்றிலும் அற்று போனது. நான் 3 வரை எண்ணுவேன். அதற்குள் நீ வெளியே வரவில்லை என்றால் என்னிடம் புகார் சொல்லாதே. சாமின் குரலை கேட்டதும் அவள் இதயம் காய்ந்த இலையை போல நடுக்கியது. அவன் 3 முறை எண்ணுவதற்கு முன்பே பயத்தினால் அவள் கதவை திறந்தாள். எதிரே நின்ற சாமை பார்த்து அவள் மிரண்டாள். அவனது முகத்தில் ஒரு வெற்றியின் சாயல் இருந்தது. அமிர்தா ஒவ்வொரு அடியாக பின்வாங்கினாள். ஷாம் ஒரே இழுப்பில் அவளை தன் பக்கம் இழுத்தான். அவளது வேகமான இதய துடிப்பை பார்த்தபடி அவன் தன் இதழ்களை கடித்துக் கொண்டான். அமிர்தா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளது துடிப்பு அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஷாம் அவளை தன் அருகே இழுத்திருந்தான். அவனது ஒரு கை அவளது லெஹங்காவை நோக்கியும் மற்றொரு கை அவளது இடையை இறுக்கியபடியும் இருந்தது. அவனது தீண்டுதலால் அமிர்தா திமிரை தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் சாமின் பிடி இன்னும் இறுகியது. இப்படி இல்லை என் உயிரே. இன்று உனக்கு என் பலத்தை காட்ட வேண்டும். அப்போதுதான் உன் அக்காவிடம் சொல்ல முடியும். தயவு செய்து கடவுளுக்காக இதை நிறுத்துங்கள். அவள் நிரபராதி. அவளது தவறு எதுவும் இல்லை. அவளை அவளை மிரட்டினார்கள். அதனால்தான் அமிர்தாவின் வாயில் இருந்த அந்த வார்த்தை அறியாமல் வெளிப்பட்டது. அதை கேட்டதும் சாம் அப்படியே கல்லை போல உறைந்து போனான். அமிர்தா பதற்றத்துடன் அவனை பார்த்தாள். யார்? என்ன சொல்கிறாய் நீ என்று சாம் கடுமையாக கேட்டான். எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு என்னை தண்டிக்க வேண்டும் அல்லவா? தண்டித்துக் கொள்ளுங்கள். என் மானத்தோடு விளையாட வேண்டுமா? விளையாடுங்கள். உங்கள் ஆத்திரத்தை என் மீது தீர்த்து கொண்டு உங்கள் ஆண்மையை காட்டிக் கொள்ளுங்கள். அவள் உடைந்து போய் கதறினாள். தன்னை முழுமையாக அவனிடம் ஒப்புக் கொடுப்பது போல அவள் அழுத்து தீர்த்தாள். எனக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்வதை விட அமிர்தா ஒரே அடியாக சாவதே மேல் என்று அவள் சோர்ந்த குரலில் கூறினாள். சாம் அவளது கண்ணீரை துடைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். பிறகு படுக்கை விரிப்பை எடுத்து அவளை சுற்றிலும் போர்த்தினான். அமிர்தா அழுது கொண்டே அவனை பார்த்தாள். அமிர்தா, நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். உனக்கு தெரிந்ததை தயவு செய்து என்னிடம் சொல். என் அண்ணன் அழுது துடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் இன்றும் அண்ணியை ஆழமாக காதலிக்கிறார். தயவு செய்து எனக்கு சொல்லிவிடு என்று சாம் வேண்டினான். சாம் அவளை மென்மையாக பார்த்தபடி கேட்டான். எனக்கு என்னால் சொல்ல முடியாது.
அக்கா என் மீது சத்தியம் வாங்கியிருக்கிறாள் என்று தலை குனிந்து மெதுவாக சொன்னார். சாம் யோசனையுடன் தலையசைத்தான். சரி, ஆனால் அண்ணியை மிரட்டியது யார் என்று சொல்லலாமே என்று பேச்சோடு பேச்சாக உண்மையை அறிய முயன்றான். சொந்தக்காரர்கள் தான் இதயத்தில் ஈட்டியால் குத்துவார்கள். இல்லை என்றால் அந்நியர்களுக்கு இதயம் எங்கே இருக்கிறது என்று எப்படி தெரியும்? அமிர்தாவின் இந்த ஒரு வார்த்தையிலேயே ஷாம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவள் யாரை சொல்கிறாள் என்பது அவனுக்கு விளங்கியது. இனி தன் அண்ணனுக்காக அவனால் எதையும் செய்ய முடியும். விடிந்தால் அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் இப்போது அவன் தன் மணப்பெண்ணை பார்த்தான். அவள் அவனது இதயத்தின் பாரத்தை வெகுவாக குறைத்திருந்தாள். மீதி உண்மையை அவனே கண்டறிந்து கொள்வான். விளக்குகளை அணைத்து விடவா? ஏனென்றால் நீ என் எண்ணங்களை சிதைத்து விட்டாய் என்று கூறி சாம் ரிமோட்டை எடுத்து விளக்குகளை மங்க செய்தான். அவளை தன் பக்கம் இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். நான் நான் உங்களிடம் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டேன் என்று அவள் பதறினாள். இல்லை, நீ எல்லாவற்றையும் சொல்லவில்லை. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது என் ஆண்மையை காட்ட அனுமதி கொடு. அப்புறம் சொல், நான் உன்னை திருப்திப்படுத்தினேனா இல்லையா என்று. அவன் போர்த்தி இருந்த விரிப்பை விலக்கி அவளை தன் கைகளில் ஏந்தி படுக்கைக்கு அழைத்து வந்தான். சாம், நீங்கள் என்று அவள் பயந்து போய் சொல்ல, அதிகம் இல்லை, கொஞ்சம்தான் என்று கூறி அவளது விரல்களோடு தன் விரல்களை கோர்த்தபடி அவள் மேல் தீவிரமாக சாய்ந்தான். அமிர்தாவிற்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. சாம் தன் தாகத்தை தீர்த்து கொண்டு சற்று பின்வாங்கினான். உனக்கு தெரியுமா, நீ அவ்வளவு அழகு. முதல் முறையாக ஒரு பெண்ணை இப்படி பார்க்கிறேன். ஆனால் நீ என்னுடையவன். உன்னை பார்க்கும் உரிமை எனக்கு உண்டு. நீங்கள் என்னிடம் பழிவாங்கத்தானே நினைக்கிறீர்கள். அக்கா செய்த காரியத்திற்காக என்னிடம் பழிவாங்கத்தானே இதையெல்லாம் செய்கிறீர்கள். அவளது எண்ணம் இன்னும் அங்கேயே நின்றிருந்தது. நான் பழிவாங்கவில்லை. பழிவாங்க வேண்டும் என்றால் இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இந்த நொடியில் உன்னோடு ஒன்றிட வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறது. அவளது கழுத்தில் முகம் புதைத்து அவளை மௌனமாக்கினான். அவன் சொன்னது உண்மைதான். மிகவும் மென்மையாக, நிதானமாக தன் காதலை அவள் மீது பொழிந்தான். அவன் தன் கணவன். அவனுக்கு தன் மீது எல்லா உரிமைகளும் உண்டு என்பதை அமிர்தா அறிந்திருந்தாள். முழு மனதாக தன்னை அவனிடம் ஒப்படைத்தவள் மற்ற அனைத்தையும் மறந்து ஷாமோடு அந்த அழகான தருணங்களில் மூழ்கினாள். மறுபுறம் சமந்தாவிற்கு நினைவு திரும்பிய போது தன் முன்னே பதற்றத்துடன் நின்றிருந்த அருணவை பார்த்தாள். சமந்தாவின் கை தானாகவே வயிற்றுக்கு சென்றது. என் குழந்தை என்று பதறினாள். அருணவ் அவள் அருகே அமர்ந்து கையை பற்றி கொண்டான். குழந்தை நலமாக இருக்கிறது. சிறிது நேரம் இங்கு பெட்டரில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நீங்கள் என்னை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று வியப்புடன் கேட்டாள். தேடினால் கடவுளை கிடைப்பார். நீ கிடைக்க மாட்டாயா என்று ஆழமான பார்வையுடன் சொன்னான். நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா? கடந்த 9 மாதங்களாக அவளை உறங்க விடாமல் செய்த ஒரே கேள்வி இதுதான். ஆமாம், செய்ய வேண்டியிருந்தது. முதல் மனைவி ஆண்மையற்றவன் என்று முத்திரை குத்திவிட்டு சென்றாளே, அதை துடைக்க வேண்டாமா? 2வது மனைவி மூலம் வாரிசை பெற்று அவளுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அருணவின் பதிலை கேட்டு சமந்தா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் இன்று உண்மையிலேயே தோற்றுவிட்டாள். அவளது கண்ணீர் தலையணையில் நனைந்தது. திருமணம் செய்து கொண்ட பிறகு ஏன் என்னை தேடி வந்தீர்கள் என்று விம்மி விம்மி கேட்டாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. உன் ஆசையை நிறைவேற்றத்தான் என்றான். சமந்தா அவனை வியப்புடன் பார்த்தாள். உனக்கு என்னிடமிருந்து விடுதலை வேண்டும் அல்லவா? உன்னை நிரந்தரமாக விடுதலை செய்துவிட்டு நானும் நிம்மதி அடைய விரும்புகிறேன். அருணவ், நீங்கள் எப்படி இப்படி என்று அவள் விம்மி விம்மி கேட்டாள். ஏன், உனக்கு ஒரு ஆணுடன் வாழும் உரிமை இருக்கிறது அல்லவா என்று அவள் மீது சாய்ந்து ஏளனமாக சொன்னான். அவனது நறுமணம் வீசும் வெப்பமான மூச்சை தன் முகத்தில் உணர்ந்தவள் ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். அருணவின் அந்த சுவாசம் அவளுக்கு அவர்களின் முதலிரவின் நினைவூட்டியது. அந்த இரவின் தீவிரத்தை அவள் இன்னும் மறக்கவில்லை. இன்றும் அவன் அவளது உயிரையே வாங்குவது போல நின்றான். உன் உயிரையே வாங்கும் ஒரு ஆண். அருணவ், சமந்தா அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்து கீழே விழ செய்தான். என் உயிரை எடுக்க வேண்டும் என்றால் துப்பாக்கியை எடுங்கள். ஒரே குண்டில் எல்லாவற்றையும் முடித்து விடுங்கள். சமந்தா தன் கடைசி மூச்சு வரை அருணவிற்கு மட்டுமே உரியவன். அருணவ் அவளது கைகளிலிருந்து தன் காலரை விடுவித்துக் கொண்டான். காதலுடன் என் மீது நீ நம்பிக்கையும் வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் சமந்தா என்று வலியுடனும் துக்கத்துடனும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். சமந்தா கண்களை இறுக மூடிக்கொண்டார். அவ்வளவு நெருக்கமாக வந்ததும் எந்த எல்லையையும் மீறாமல் அவன் விலகி சென்றது சமந்தாவின் இதயத்தை உடைத்தது. உடைந்த கனவுகளை என்னால் இப்போதும் ஒன்று சேர்க்க முடியவில்லை.
நீ இல்லாமல் என் நிழலிடமே நான் தினமும் தோற்று போகிறேன். இதயத்தின் காயங்களை சிரிப்பால் மறைத்துக் கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னாலும் உன் பெயரையே காண்கிறேன். காலை விடிந்த போது அமிர்தா உடல் தளர்ந்த நிலையில் டிஎஸ்பியின் மார்போடு சாய்ந்து விழித்தாள். இரவு முழுவதும் தன் காதலால் அவளை அவன் சோர்ந்து போக செய்திருந்தான். சற்று முன்புதான் அவன் உறங்கியிருந்தான். உறங்கும் போது ஷாம் மிகவும் அப்பாவி போல தெரிவதாக அமிர்தா எண்ணினாள். ஆனால் விழித்தெழுந்தால் அப்படியே ஒரு கொடுமைக்காரன் போல மாறிவிடுவான். அமிர்தா பயத்தில் லேசாக நடுங்கினாள். என்ன ஆனது? ஒரே இரவில் பயந்து விட்டாயா? இனி ஒவ்வொரு இரவும் என் அணைப்பில் தான் நீ கழிக்க வேண்டும் என்று அவளை தன் மார்பில் கிடத்தி போதை கலந்த குரலில் சொன்னான். ஷாம், பிளீஸ், என்ன செய்கிறீர்கள்? விடிந்து விட்டது என்று அவள் மெதுவாக முனகினாள். ஆமாம், தெரியும், விடிந்து விட்டது. ஆனால் என்ன செய்ய? என் மனம் இன்னும் நிறையவில்லை. அந்த பாடல் சொல்வது போல, இப்போதே என்னை விட்டு செல்லாதே, என் இதயம் இன்னும் நிறையவில்லை என்று கூறி அவன் இன்னும் நெருங்க முயன்ற போது அவனது மொபைலுக்கு அழைப்பு வந்தது. அர்ணவ் சொன்ன செய்தியை கேட்டதும் ஷாம் அதிர்ச்சி அடைந்தான். சரி அண்ணா, இதோ சற்று நேரத்தில் வருகிறேன் என்று தீவிரமான குரலில் கூறிவிட்டு எழுந்தான். என்ன ஆனது? எல்லாம் நலம்தானே என்று ஒரு வெள்ளை விரிப்பால் தன்னை மறைத்துக் கொண்டு அமிர்தா கேட்டார். உன் அக்காவை பற்றி தகவல் கிடைத்து விட்டது என்று ஷாம் நிதானமாக பதிலளித்தான். அமிர்தாவால் மேலே எதுவும் பேச முடியவில்லை. ஷாம் எழுந்து குளியலறைக்கு சென்றான். கடவுளே, என் அக்காவை பாதுகாப்பாயாக, அவளுக்கு இனி எந்த சோதனையும் வராமல் பார்த்துக்கொள் என்று அமிர்தா மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். அர்ணவ் ஷாமை மருத்துவமனைக்கு அழைத்து எல்லா உண்மைகளையும் சொன்னான். எதனால் சம்பந்தா அத்தனை பேர் முன்னிலையிலும் பழி சுமத்தினாள் என்ற காரணத்தையும் விளக்கினான். சமந்தாவை மன்னிக்கும் எண்ணத்தில் ஷாம் இல்லை. ஆனால் நர்ஸ் ஒரு அழகான ஆண் குழந்தையை அர்ணவின் கைகளில் கொடுத்த போது ஷாமின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த குழந்தை அப்படியே அர்ணவின் நகல் போல இருந்தது. அண்ணா, இது இது என் மகன் ஷாம், உன் மகன் என்று அர்ணவ் மிகவும் மென்மையாக குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டான். பஞ்சு போன்ற குழந்தையின் மென்மையான கன்னங்களை ஷாம் ஆசையாக தொட்டான். அண்ணா, குழந்தை மிகவும் நளினமாக இருக்கிறது. இவன் நம்மோடுதான் இருப்பான். நான் சொல்கிறேன், இவனை சமந்தா அண்ணியிடம் கொடுக்க நான் விட மாட்டேன். ஷாம் சொன்னதை கேட்டு அர்ணவ் எதிரே வந்த ரோஹித்தை காட்டினான். ஷாம், ரோஹித் மூலமாகத்தான் நான் சமந்தாவை அடைய முடிந்தது. ரோஹித் ஆமோதிப்பதாக தலையசித்தான். என் பெற்றோரும் சீத்தலும் தான் இதற்கு பின்னால் இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். சீத்தலை அர்ணவிற்கு திருமணம் செய்து வைக்க அவர்கள் விரும்பினார்கள். அதற்காக சமந்தா அண்ணியை அவர்கள் மிரட்டினார்கள். அங்கே அவர்களின் அடியாட்கள் இருந்தார்கள். சமந்தா அண்ணி அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை என்றால் அவர்கள் இரக்கமில்லாமல் அர்ணவை சுட்டுக் கொண்டிருப்பார்கள். அர்ணவின் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் சமந்தா அண்ணி அத்தனை பேர் முன்னிலையிலும் அவர் மீது பழி சுமத்தி விட்டு அவரை விட்டு பிரிந்து சென்றார். அர்ணவ் மனதில் சமந்தா மீது வெறுப்பு ஏற்பட்டால் அந்த இடத்தில் சீத்தல் தன் காதலை அவர் மனதில் விதைக்கலாம் என்பதே அவர்களின் திட்டம். சரியான நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. நான் சமந்தா அண்ணியை தேடி கண்டுபிடித்த உடனேயே அர்ணவ் அண்ணனிடம் வந்தேன். என் குடும்பத்தினர் செல்வத்தின் மீதான பேராசையிலோ அல்லது வேறு எதற்காகவோ செய்த இந்த தவறுக்காக நான் கைகூப்பி உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து அவர்களை மன்னித்து விடுங்கள். ரோஹித் அவர்கள் முன்னால் கைகளை கூப்பி மிகுந்த வெட்கத்துடனும் வேதனையுடனும் பேசினான். ஷாம் அவனை கோபத்துடன் பார்த்தான். அவன் ஏதோ சொல்ல முயன்ற போது அர்ணவ் அவனது தோளில் கை வைத்து அவனை தடுத்தான். ரோஹித், நீ என் மனைவியை என்னிடம் சேர்த்தாய். என் வாழ்க்கையை மீட்டு கொடுத்தாய். இந்த அப்பாவி குழந்தையின் முகத்திற்காக நான் உன் அம்மாவையும் உன் குடும்பத்தாரையும் மன்னிக்கிறேன். ஆனால் அவர்கள் இனி சிங் ஹவுஸில் இருக்க மாட்டார்கள். நானும் சமந்தாவும் என் குழந்தையும் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே உன் குடும்பத்தை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு நீ சென்று விடு. உன் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ முன்பை போலவே என்னுடன் தொடர்ந்து பணியாற்றுவாய். அண்ணா, அவர்கள் எப்படி உங்களால் மன்னிக்க முடிகிறது என்று ஷாம் கேட்டான். ஷாம், நடந்தது நடந்துவிட்டது. மன்னித்தால்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என் கைகளில் என் வாழ்க்கை இருக்கிறது. என் முழு உலகமும் இருக்கிறது. கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய பரிசை அளித்திருக்கிறார். அதன் பொருட்டு நான் அனைவரையும் மன்னிக்கிறேன் என்று அர்ணவ் தன் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு அமைதியாக சொன்னான். ரோஹித் நன்றியுடன் வெளியேறினான். அர்ணவ் வீட்டிற்கு வருவதற்குள் தன் குடும்பத்தை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ரோஹித்திற்கு இருந்தது. இனி எந்த விதமான வாக்குவாதத்தையோ அல்லது சண்டையையும் அவன் விரும்பவில்லை. அர்ணவ் தன் அப்பா மகேந்திர சிங்கிடம் போனில் பேசி விவரங்களை சொன்னான்.
நரேந்திர சிங் மற்றும் அவரது மனைவி சவிதா மாளிகையை விட்டு செல்வதை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். அவர்கள் செய்த காரியத்திற்கு பிறகு அங்கே தங்குவது சரியாக இருக்காது. அதன் பிறகு எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தது. அர்னவ் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் இரவு நேரத்தில் சிங் ஹவுஸ் அடைந்தான். சாம் அவர்களுடனேயே இருந்தான். வீட்டில் உள்ள அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். உஷா முன் வந்து தன் பேரனை முதலாக தன் கைகளில் ஏந்தி கொண்டார். அவனது நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டார். அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. நான் இவனுக்கு அமன் என்று பெயரிடுவேன் என்று மகேந்திர சிங்கை பார்த்து சொல்ல அவர் புன்னகையுடன் தலையசைத்தார். சமந்தா முன் வந்து உஷாவின் முன்னால் கைகளை கூப்பினார். அவளிடம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனால் அவளது கண்ணீரே எல்லாவற்றையும் புரிய வைத்தது. உஷா ஒரு தாயை போல பெரிய மனதுடன் அவளை மன்னித்து ஆற தழுவி கொண்டார். சமந்தா அறைக்குள் வந்தாள். ஆனால் அவளது அன்பு மகன் இன்னும் அவனது பாட்டியின் மடியிலேயே இருந்தான். அர்னவ், நான் உங்களிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று சமந்தா மெதுவாக கூறினார். தன் கை கடிகாரத்தை மேஜை மீது வைத்துக் கொண்டிருந்த அர்னவ் அவளது குரலை கேட்டு ஒரு கணம் நின்றான். ஆனால் எனக்கு உன்னிடம் பேச எதுவும் இல்லை என்று அலட்சியமாக கூறினான். சமந்தாவின் தைரியம் அங்கேயே உடைந்தது. அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவள் அழுவதை கண்டு அர்ணவினால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் அவள் அருகே வந்தான். நீ ஒரு விசித்திரமான பெண். துயரத்தையும் நீயே தருகிறாய், பிறகு நீயே அழுகிறாய். உங்களால் என்னை மன்னிக்கவே முடியாதா என்று விக்கல் வரும் வரை அழுத சமந்தாவை பார்த்தபோது அர்ணவிற்கு அவள் தன் சிறு வயது முதல் பார்த்த அதே அப்பாவி சமந்தாவாக தெரிந்தாள். ஒரு நிபந்தனையின் பேரில் மன்னிக்கிறேன். இனிமேல் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும். என்னிடம் எதையும் மறைக்க கூடாது என்றான் அர்ணவ். சமந்தா தலையசைத்து சம்மதித்தாள். இன்னொரு விஷயம், என் காதலின் தீவிரத்தில் விம்மல்களை வெளிப்படுத்தாது. இல்லை என்றால் உன்னை இன்னும் அதிகமாக நிலைகுலைய செய்து விடுவேன் என்று அவன் குறும்பாக சொல்ல சமந்தாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. துயர மேகங்கள் விலகி சிங் ஹவுஸில் மகிழ்ச்சி மீண்டும் குடி புகுந்தது. இன்று சாம் மற்றும் அமிர்தாவின் பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அத்துடன் சமந்தாவின் வருகையை கொண்டாடும் விதமாக ஒரு பெரிய கேக் வெட்டப்பட்டது. அதில் வெல்கம் அமன் என்று அழகாக எழுதப்பட்டிருந்தது. மேடையில் அந்த மகிழ்ச்சியான குடும்பம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டது. அப்போது அர்ணவ் சமந்தாவின் காதருகே மெதுவாக சொன்னான், நீ என்னுடன் இருந்தால் எனக்கு வேறு எந்த சொர்க்கமும் தேவையில்லை. சமந்தா அவனது அணைப்பில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்தாள். அந்த நில ஒளி அவர்களின் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் சாட்சியாக நின்றது. உன் காதலின் மலையில் நனைய வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறது. ஒவ்வொரு நொடியும் உன்னை மார்போடு அணைத்து மனதார புன்னகைக்க தோன்றுகிறது. உன் கரங்களின் அரவணைப்பில் தொலைந்து போக தோன்றுகிறது. இந்த உலகின் கவலைகள் அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட தோன்றுகிறது. நீ கிடைத்தால் ஒவ்வொரு வழியும் மருந்தாக மாறும். நீ இல்லை என்றால் இந்த இதயம் மகிழ்ச்சியில் இருந்து பிரிந்து வாடும். உன் கண்களில் தெரியும் அந்த அமைதியான உலகில் நிரந்தரமாக குடியேற என் மனம் ஏங்குகிறது. நன்றி.